ஹலோ சொந்தங்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் செனிலா சுதாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு vlog பார்ட் 1 தான். ஸோ நாங்கள் வந்து பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டுருக்கோம். ஸ்நாக்ஸ் வாங்கி முடிச்சோடனே நான் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாப்புவை கூட்டிகிட்டு அடையார் ஆனந்த பவனுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். போயிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பாவ் பஜ்ஜி அப்புறம் மசாலா பூரிலாம் வாங்கி சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் அடையார் ஆனந்த பவன் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நாங்கள் அப்படியே வந்து பேக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் ட்ரெஸ்அப்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம ட்ரெயினில் வந்து ஏறி உட்காந்துட்டோம். நாங்கள் வந்து கப்புள் அவுட்ஃபிட் தான் எப்பயும் போல் போட்டிருக்கோம். ஸோ வந்து என்னென்ன பார்க்க போகிறோம், எங்கெங்கே போக போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் ஒரு 10:30க்கு வந்து பாண்டியிலேருந்து ட்ரெயின் ஏறினோம். நம்ம வந்து இப்போ வந்து டைம் வந்து 3:15 ஆகுது. நம்ம சேலம் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் சேலத்தில் இருக்கோம். மணி சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நம்ம லோக்கல் பஸ்ஸில் வந்துட்டோம். 12 ருபீஸ் ஆச்சு ஒருத்தருக்கும். இப்போ நம்ம வந்து ஏற்காடு பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க கேப்பில் எனக்கு பசிச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பன் அண்ட் டீ சாப்பிட்டோம். அப்புறம் ஏற்காடு பஸ் வந்து நம்ம இப்போ ஏறிட்டோம். இந்த பஸ்க்கு நமக்கு வந்து ஒரு ஆளுக்கு 26 ருபீஸ் ஆச்சு டிக்கெட் காஸ்ட்டு. ஏற்காடு பஸ் வந்து 4:05க்கு தான் வந்து எடுத்தாங்க. ஒரு 3:55க்கு தான் பஸ் வந்துச்சு. ஸோ அது வரைக்கும் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஒரு 5:30க்குலாம் நாங்கள் ஏற்காடு வந்து ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகலான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். 700 ருபீஸ் ஆச்சு. ஒரு 5 ஹார்ஸ் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணோம். 5 o'clockலேருந்து ஒரு 10 o'clock வரைக்கும் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்ச நேரம் தூங்கி ஏஞ்சிட்டு நாங்கள் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்க இந்த சண்முகா விடுதியில் தான் வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து சைட் சீயிங் பார்க்குறதுக்கு இப்போ வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பீக்கு பார்க் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன் தி வேல நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பப்ஸ் வாங்கி 2 பேரும் வந்து சாப்பிட்டோம். எக் பப்ஸு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பீக்கு பார்க் வந்து கிளம்பிட்டோம். இப்போ ஆட்டோவில் வந்து போயிட்டு ஸோ ஆட்டோ சார்ஜ் வந்து 200 ருபீஸ் ஆச்சு ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் டு பீக்கு பார்க்கு. ஸோ இப்போ நம்ம பீக்கு பார்க் தான் வந்துட்டோம். பீக்கு பார்க்குக்கு நமக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து பர் பர்சன் 300 ருபீஸு. நாங்கள் வந்து செக்இன் வந்து எங்களுக்கு டைம் இருக்குன்றதுனால நம்ம வந்து பீக்கு பார்க் விசிட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல்ஸு, பேர்ட்ஸு அப்புறம் வந்து நிறையா இருந்துச்சு. நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு போட்டோ போ கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணாங்க. அதை கடிக்க போது எங்க வா 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 பாப்பு. இந்த லிக்விட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சானிடைசர். ஸோ நம்ம வந்து பேர்ட்ஸ்க்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இது வச்சுருக்காங்க. பார்த்ததே இல்லையாம்மா. கூட்டு வந்து இங்க இருந்து உட்காந்துச்சு. எவ்வளோ சவுண்டு பெருத்தாலும் அப்படியே ஒன்று வச்சு நீ வா சரிக்கா. நீ அன்னைக்கு அப்படியே வச்சுட்டே வா.
எப்படி போகுது பாரு. ஏய் 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 குண்டு பையா வா வாடி. ஏய் இது போயினே இருக்கு வா. வராதா? கையை பாப்பா கால் கிட்ட எடுத்துட்டு போய் கையை வை. கால் கிட்ட வை, அது ஏறும். இல்லப்பா ஃபுட்டே வந்து கால் கிட்ட வை. எனக்கா நான் நீ வா. ஊரிய பேரு ஓரியோ. ஓய் ஏண்டா கஷ்டமாக்குதா உனக்கு? என்ன ஓரியோ நீ பாப்பா கண்டு பாரு. லெக்ஸ் வச்ச மாதிரி இருக்கு. ஓரியோ கிட்டயா நீ தட்டியா? நல்ல ஜாலியா விளையாடுவாங்க. ஐயோ தலையை இப்படி இப்படி காட்டுது பாபு. அவர் புசு புசுன்னு விளையாட்டுக்கு அப்படி இப்படி எடுவா. நீ பேக் பேக் பேக். ஹாய் ஹலோ. ஏய் சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. ஒரு 10 பேருக்கு சாப்பிடலான்ட்டு நான் தட்டு எடு. பாப்புஸ் ஃபேவரட். வா முட்டுற நீனு நீதான் ஒன்னதான் கொஞ்சணுமா? அதுக்குதான் அதுக்குதான் வீட்டுக்கு மண்டல சுடி வச்சுருந்த காமிச்சா. இங்க பாரு பாப்பு. குட்டிக்காரங்கடா. ஐயோ டிஃபரெண்டா இருக்கா? குட்டி பையா கியூட்டா இருக்கீங்களே. யாரா இருக்கா? எப்படி பாக்குது பாரு. ஏய் கையை பாக்குதுடா. இரு சும்மா இந்தா ஒன்றும் பண்ணாது. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. நாகப்பத்தியே வெளியே வைக்குது. அம்மா அடி அம்மா கோவப்படுச்சு. பாபு கம்னர் பாபு சொல்றது. இங்க பாரு இது அப்படி கை நானா வா. நீ தொடு சின்ன பட்டனா. நீ தொடு அது. ஸோ இப்போ நம்ம வந்து பீக்கு பார்க்கில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருந்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பசிக்குது லைட்டாக, ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பீக்கு பார்க்குள்ளேயே நமக்கு கேன்டீன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே வந்து சில டிஷ்ஷஸ்லாம் இருக்குது, நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து செக்இன் பண்ணுறதுக்கு போகிறோம். அதனால் நாங்கள் வந்து டாக்ஸி ஒன்று புக் பண்ணியிருக்கோம். ஸோ அது வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு டைமில் நாங்கள் வந்து ஃபுட்டு கொஞ்சம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். வந்து ஒரு சிக்கன் பர்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு காம்போ மாதிரி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சிக்கன் பர்கர், அப்புறம் வந்து வாட்டர்மெலன் ஜூஸு. ஆனால் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, பரவாயில்ல, பசிக்கு சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு கேப் வந்தோடனே நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் வேலி கேம்ப் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப க்ரீனரியாக இருந்துச்சு போகிற வழியெல்லாம். கொஞ்சம் வந்து அந்த டைம் ஆஃப்டர்நூன்றதுனால கொஞ்சம் ஹாட்டாக இருந்தது. ஸோ நேச்சர் வேலி கேம்ப்குள்ளே நம்ம வந்துவிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டே வந்து நமக்கு இங்கே தான் 1 டே நைட் வந்து நம்ம இங்கே ஸ்டே பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் நேச்சர் வேலி கேம்ப்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த பிளேஸு. ஸோ ஒரு ஃபேமிலியோடையோ இல்லை கப்புலாவோ வந்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து அங்கே மயில் பார்த்தோம். மார்னிங் டைம்லாம் வந்து மயில் சவுண்டு போட்டு தான் நம்மளை வந்து எழுப்பியே விடும். அந்த மாதிரி நமக்கு எல்லா இடத்துலையும் வந்து மயில்லாம் வந்து வந்துட்டுருக்கும். அப்புறம் வந்து பைசன்ஸும் நம்மளால் பார்க்க முடியும் இங்கே அவங்களோட வியூவிலேருந்து. ஸோ இந்த நேச்சர் வேலி கேம்பில் என்னென்னலாம் இருக்குது, நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்ம நெக்ஸ்ட் vlogல வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டென்ட்டில் தான் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். நாங்கள் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வரக்கூடிய நாட்களில் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஸோ until then, bye from Sanila Sudharan. Take care. Tata.